காணிமடத்தினுடைய மகாத்மியத்தை நாம் இன்னும் ஆழமாக பார்க்கின்ற பொழுது, காணிமடம் என்கின்ற இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆலயம் வரும் என்பதை கலியுகத்தினுடைய அவதாரமாக இருந்த ஐயா வைகுண்டர் அவர்கள் கூட தம்முடைய வாக்காக முன்வைத்த அகில திரட்டிலே இந்த வாரிக்கரையிலே ஒரு மண்டபம் எழும், நாரியர்கள் வணங்க சிலை ரூபமாக வருவேன் சிவனே ஐயா என்கின்ற அகில திரட்டினுடைய பாடலிலே கூட இந்த குறிப்பு காண கிடைக்கின்றது. எனவே காணிமடம் என்கின்ற தருமபதி ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு அங்கே பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய ஆலயம் எழும் என்கின்ற செய்தியை அகில திரட்டும் குறிப்பாக வைகுண்டர் வாக்காக வழங்கி இருக்கிறது என்பதும் ஒரு தெய்வீக நாடகத்தினுடைய வரலாற்று உண்மை. அது காணிமட மகாத்மியத்தினுடைய அடிப்படையான விஷயம். பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய வருகை நிகழ்வதற்கு முன்னரே பகவான் யோகிராம் சுரத்குமார்